வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்கே வெளியே வீதியில் நிற்பீங்களா இருக்குது? இப்பதாங்க வேலை முடிஞ்சது. சரி, நடந்து வந்துட்டு இருந்தேன். சரி, அப்படியே உட்காந்துட்டேன் பார்க்கல. அவ்வளவுதான். சிங்கப்பூர்ல இரவுல தான் கொண்டாட்டம் இல்லையா? ஆமாங்க ஐயா, ஆமா. இரவு தான் ஃபுல்லா கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். இரவும் ஆக்டிவா இருக்கும் ஃபுல்லா. சரி ஆமா. சரி. இப்ப நான் இருக்கிறது வந்து இந்த லிட்டில் இந்தியா சொல்ற அந்த ஏரியா. ஆ ஆமா. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் தமிழர்களுடைய பாரம்பரியம் எல்லாமே போட்டிருப்பாங்க ஃபுல்லா. ம் முனிசிபல் ஆஃப் பிரைவேட் இங்க எப்படி இருந்தது அப்படின்னு. இது பாத்தீங்கன்னா அந்த ஏறு ஓட்டுற தமிழன் வந்து உடைய ஒரு ம் ம் காலமா மாடு ஏறு பூட்டி வச்சிருக்க மாதிரி இதெல்லாம் ஒரு வச்சிருக்காங்க, இதெல்லாம் இது வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க. பாருங்க. ம் ம் ஆமா, சின்னம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய இந்த பாம்பாட்டிகள் எல்லாம் இருக்காங்க பாருங்க. ஆ அங்க பாருங்க, ஆ தமிழர்கள் ஆ ஆ. ஆதிகால தமிழ், அது ஆமா ஆமா, எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் தொழில் தான். குறிஞ்சி நில மக்கள் தான் அந்த காலத்துல, எல்லாம் போச்சு. குறிஞ்சி நில மக்கள் தான். பாம்பு பிடிக்கிறது, கீரி ஆமா, பிடிக்கிறது, அப்புறம் கீரி அப்புறம் பிடிக்கிறது, அப்புறம் சிறு சிறு குள்ள நேர்த்தி பூக்கடை, பிடிக்கிறதெல்லாம். ஆமா, இதெல்லாம் மளிகை இருந்துச்சு. மளிகை ஜாமான் கடை இது. இது வந்து 20ஆம் நூற்றாண்டுல இருந்தது. இது வந்து இப்போ ஒரு 30 வருஷமா 40 வருஷமா இப்படி இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லா. ம் ட்ரெடிஷ்னல் இது. ம் அப்புறம் சரி. வந்து வேற என்ன? ஆமா. சோ இது அங்கங்க அந்த நினைவு மாதிரி வச்சிருப்பாங்க எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு. நல்லது. அவ்வளவுதான். இதோ இங்க பார்த்தோம். பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் வந்து வீராசாமி ரோடு. ம் ஆமா. பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியான்றதுனால கொஞ்சம் தமிழ் பேரெல்லாம் வச்சிருப்பாங்க எல்லாம். அப்புறம் எங்க இந்த இது எப்படி இருக்கு? சளி சளி நோய் எப்படி போயிட்டு இருக்கு? சளி சளி நோய், சளி நோய் எப்படி போயிட்டு இருக்கு? யாருக்குங்க சளி? எனக்கு இல்லைங்களே, சளி இல்ல இல்ல. இல்ல இல்ல, சிங்கப்பூர் சளி அஹ். பரவுதுன்னு சொல்றாங்களே, எந்த அளவுக்கு இருக்கு? அதுவா? இப்ப அதை பத்தி எதுவும் சொல்லலைங்க. அவ்வளவுதான். அது வந்து நார்மலா, அது வந்து நார்மல் ஆக்கிட்டாங்க. ஒரு ம் டெங்கு, காய்ச்சல், மலேரியான்ற மாதிரி எப்படி இருக்கோ அந்த லிஸ்ட்ல வந்துருச்சு. அவ்வளவுதான். ம் அதை பத்தி வேற பெரிய ஒரு, அதாவது புதிய வேரியன்ட் எதுவுமே கிடையாது. அது அச்சுறுத்தல் மாதிரி பயம்புறுத்துற மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு ம். நாள் நியூஸ் பேப்பர்ல வந்தது, அதுக்கப்புறம் அதை பத்தி யாரும் எதுவும் கண்டுக்கல. அவ்வளவுதான். அத்தனை ஆமா. எண்ணிக்கை அஃபெக்ட் பண்ணாலும் ம் அது எதுவும் அப்போ நிறைய பரவி இருந்தப்போ கூட அபாயகரமான சிக்னல் எதுவுமே கிடையாது. சார்ஸ் ம் தான் வந்து அவ்வளவு உயிரை எடுக்க நோயா இருந்ததே தவிர, ம். இது எண்ணிக்கை அளவில் அதிகமா இருந்ததே தவிர உயிரை மாய்க்கிற அளவுக்கு கிடையாது. சிங்கப்பூர்லயும் அப்பயும் அப்பயும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. நிறைய பேர் சாகல, சிங்கப்பூர் நிறைய ம். பேர் சாகல. சாகல. இல்ல. ம் ம். சரி சரி, இருக்கட்டும் 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 இருக்கட்டும். சரி சரி. என்னப்பா எதிர்ப்பா, அது சரி, அது வெளியிருந்து வரக்கூடிய நோய்கள், அது போகுது வருது எல்லாமே பண்ணுது. ஆ? ம் இப்ப அது அது புரியுது நமக்கு. பண்றாங்க போறாங்க ஏதோ, அவங்க ஏதோ பண்றாங்க. ரெண்டாவது நம்ம அதை பத்தியே நான் ஒன்றும் சொல்ல. ஆனா வேகமா இந்த மாதிரி, ஆனா ஒண்ணு, வெளியிருந்து வரக்கூடிய நோய்கள் வந்து எப்பயுமே வந்து அது 5 விழுக்காடு தான். வெளியிருந்து வரக்கூடிய நோய்கள் வந்து 5 விழுக்காடு தான். அது வரும், அது சில நாள் தான் உயிர் வாழ, அப்புறம் போயிடும். ஆனால் சில நாட்கள் உயிர் வாழ. இயற்கையிலே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையிலே வந்து இந்த குற்றம்லாம் இருக்கும். வெளியிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் நோய்கள். அப்புறம் ஆனால் இவங்க வெளியிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் நோய்களுக்கு காட்டக்கூடிய அந்த 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 வெளியிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் நோய்களுக்கு காட்டக்கூடிய அதை வந்து அவங்க மறந்துட்டாங்க. நம்ம உள்ளே உள்ளே இப்படித்தான் நடக்குங்கிறது மறந்துட்டாங்க ஆராய்ச்சியாளர்கள். உள்ளேயும் இதுதான் இருக்கிறது. அது வாழையடி வாழை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, போன ஆண்டு போனாண்ட இந்த மரபணுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகின்ற பொழுது, மரபணுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகின்றது பழைய பின்னாடி 500 கோடி ஆண்டுக்கு பின்னாடி போயிடுறாங்க. 60 கோடி ஆண்டுக்கு பின்னாடி போயிடுறாங்க. மரபு பண்ணி ஆராய்ச்சி பண்ணுகிறது வந்து 60 கோடியா 500 மில்லியன் ஆண்டுக்கு பின்னாடி போயிடுறாங்க. அதாவது எங்க போயிடுறாங்கன்னா, புழுவுக்கு போயிடுறாங்க. புழு 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 பூச்சி இதை தான் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. இப்போ எலிகளை ஆராய்ச்சி பண்ணாவே நீங்கள் எங்கே போயிடுறீங்க? 30 கோடி 40 கோடி, குறைஞ்சபட்சம் 10 கோடி 20 கோடி 50 கோடி ஆண்டுக்கு, மொத்தமாகவே 60 கோடி 70 கோடி ஆண்டுக்குள்ள தான்
இந்த மனித பரிணாமமே ஏற்பட்டிருக்கு, உயிர் பரிணாமம் ஏற்பட்டிருக்கு தாவரத்துல இருந்து. அப்ப இந்த புழுவுக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா 50 கோடி 60 கோடி போறப்ப அங்கிருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மரபணு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மண்புழுவில் இருக்கிற மரபணு தான் மனித உடல்ல இருக்குன்னு சொல்றாங்க. மண்புழுவில் இருக்கிற மரபணு தான். அதுக்கு பேர் mRNAன்னு சொல்றாங்க. சரி, அதெல்லாம் நான் எங்க வரேன்னா, இப்போ நான் எதுக்கு இப்போ நினைவூட்டுறேன்னா, அந்த 2024ல் mRNAவுக்கான ஒரு கண்டுபிடிப்புக்காக கொடுத்தாங்க. ஆனா பிரச்சனைக்கு தீர்வு காண்றது கிடையாது. அந்த அந்த mRNAல வந்து மனித குலத்திலும் இருக்குது. அப்படின்னா அந்த மண்புழுவுக்கு மனிதனுக்கு எத்தனை கோடி ஆண்டாச்சு? எத்தனை? ரெண்டாவது படிநிலை. மண்புழுங்கிறது ரெண்டாவது பரிணாமம். மண்புழுங்கிறது பூச்சி ரெண்டாவது பரிணாமம். அப்புறம் 3வது பரிணாமம், அப்புறம் 4வது பரிணாமம், அடுத்தது 5வது பரிணாமம், அடுத்தது 6வது பரிணாமம். இப்போ மண்புழு பரிணாமம் எங்க? 2வது பரிணாமத்துல வருது. அதுல இருக்கிற மரபணுவும் மண்ணில் இருக்கிற புழுக்கு மரபணும் மனிதனோட மரபணும் ஒத்து போகிறது, அது இருக்குதுங்கிறாங்க. அப்படின்னு இதுல இருந்து என்னதுன்னா, இந்த புல்லாக்கி பூடாக்கி பல்லுவன். நான் என்ன வரேன்னா, இந்த உள்ள ரத்தம் கெட்டு போனால் இவங்க அதை பத்தி மூச்சே விடுறதில்ல. இந்த மேற்கு நாட்டு வெள்ளையர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ட்டில் இல்லை, அவங்களுக்கு எதிர்பார்ட்டில் கிடையாது. சுத்தம் சுத்தம் சொல்லிட்டு கை சுத்தம் அது சுத்தம் சொல்லுவாங்க. எந்த வகையான ஆரோக்கியமும் அவங்களுக்கு கிடையாது. எந்த வகையான ஆரோக்கியமும் வரவே வர்றது. நாம அங்க போனோம்னா ஆரோக்கியமா இருப்பான், அவங்க இங்க வந்தாலும் ஆரோக்கியமா இருக்க முடியாது அவங்கனால. இந்த வெள்ளைக்காரன் மட்டும்தான் இப்படி. அது வெள்ளைக்காரனா இந்த இங்கிலாந்து மாதிரி இருக்கிற அந்த காட்டு முன்னாடி இருக்கும், இந்த பன்றி காட்டுக்கிறவங்க இருக்கும், அவங்களுக்கு தான் அந்த எதிர்பார்ட்ட நோய் இல்லை. காரணம் அவங்க மரபணுவிலே எதிர்பார்ட்ட குறைவா இருக்கு. இந்த வெள்ளை அணுக்கள் இன்னைக்கு கூட நான் படிச்சு பார்த்தேன். இந்த வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள் படிச்சு பார்க்கும் பொழுது வெள்ளை அணுக்கள் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால அந்த எதிர்பார்ட்டில் ரொம்ப குறைவா இருக்கும். அது அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இப்போ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்னமோ சொல்றாங்க, தனக்குத்தானே தீமை செய்கின்ற பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா கூட தீமை செய்கின்ற பாக்டீரியா போய் அழிக்குது. அதாவது நல்ல பாக்டீரியா எப்பவும் தன் வேலையை பண்ணிட்டு இருக்கும், தீய பாக்டீரியா இப்போ இருக்கும். சில நேரத்தில் வந்து தீய பாக்டீரியா போய் நல்லதுவே அழிக்குமா. நல்ல பாக்டீரியா வந்து தனக்கு வரக்கூடிய உணவு எடுத்துட்டு அது வாழும், தீய பாக்டீரியா தனக்கு உணவு எடுத்துட்டு வாழும். சில நேரத்தில் அது குழப்பம் அடைந்து போய் நல்ல பாக்டீரியாவையும் போய் தள்ளி விடுதான். என்னென்னமோ சொல்றானுங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இந்த உணவு பழக்கத்தினால வரக்கூடிய தகவல் ஏற்படுகின்ற குழப்பங்கள். தகவலில் ஏற்படுகின்ற உணவு பழக்கத்தினால ஏற்படுகின்ற காரணம் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா, பெருங்குடல் பாருங்க, பெருங்குடல் அது மூளைக்கும் பெருங்குடலுக்கும், அதாவது இதுல ஒரு சந்தேகம் வருது. அப்போ உங்களுடைய ஒரே ஒரு கருத்து மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயப்படி தொற்று நோய்னா அப்ப என்ன? அது வந்து கியூரபிளா நான் கியூரபிளா? நம்மளோட அடிப்படைப்படி, நீர் மருத்துவ அடிப்படைப்படியும் உங்களோட அடிப்படைப்படியும் தொற்று நோய் அப்படின்னா நம்மளுடைய புரிதல் என்னவா இருக்கணும்? பரிணாம அறிவியல் அடிப்படையில் ரத்தம் சுத்தமா இருந்தா எதிர்பார்ட்டில் இயற்கையை கொடுக்கும். இயற்கை கொடுக்கும் மிகப்பெரிய பரிணாம அறிவியல் அடிப்படையில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது பரிணாம அறிவியல் அடிப்படையில். பரிணாம அறிவியல் அடிப்படையில் ரத்தம் நியூட்ரலாக இருந்தால் எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை உண்டுங்கிறது தான் பரிணாம அறிவியல். இவனுக்கு இந்த பரிணாம அறிவியலே தெரியாம பேசுறதுதான் பிரச்சனையே. அவங்களுக்கு பரிணாம அறிவியலே கிடையாது. ஏர்போர்ன் டிசீஸா இருந்தாலும் வாட்டர் போர்ன் டிசீஸா இருந்தாலும் கணக்கிலே கிடையாது. உனக்கு ரத்தம் சுத்தமா இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் பாயிண்டே தவிர, அது வந்து நீர் வழியாவும் வரலாம், காற்று வழியாலும் வரலாம். அது எந்த வழியாலும் வந்தாலும் உனக்கு உடம்பு சுத்தமா இருந்ததுன்னா எந்த நோயுமே வராது அந்த இடத்துல. கோட்டைக்கு இரும்பு கேட்டு போட்ட மாதிரி, அவ்வளவுதான். இரும்பு கேட்டுக்குள்ள தாண்டி யாரும் உள்ளேயும் போக முடியாது, வெளியும் போக முடியாது. இதுதான் தூய்மைன்னு பேரு. இதனாலதான் பரிணாமம் இப்ப நம்ம நோயை குணமாக்குறோம்னா நோயை குணமாக்க முடியாதுங்க. இதுவே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஏர்போர்ன் டிசீஸும் வாட்டர் போர்ன் டிசீஸும் அஃபெக்ட் ஆகவே ஆகாது பாடியை ஸ்டேபிள் நியூட்ரலா வச்சாச்சுன்னா. இதுவே பெரிய ஸ்டேட்மெண்ட். அதனாலதான் நான் சொல்றேன், அதனாலதான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண நாள் பண்ணது கிடையாது. ஒரு பிஇ சிவில் இன்ஜினியர்னால் செய்யப்பட்ட ஆராய்ச்சி, சாதாரணம் கிடையாது. பிஇ சிவில் இன்ஜினியர் ஆராய்ச்சினால மருத்துவ கல்லூரியின் முன்பாக, அலோபதி டாக்டர்கள் முன்பாக செய்யப்பட்டது. இவர் வந்து தனக்கு தானே வந்து அலோபதி டாக்டர் கூட ஆராய்ச்சி பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது ஏன்னா இவர் ப்ராஜெக்ட் என்ஜினியர், சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்ம பண்றது நீங்க பண்றதுங்க என்பது வேற. ஒரு புத்தகத்தை எழுதி
அது வந்து பரிணாமத்தோடு தொடர் பரிணாமம் தான் மனிதன் ஜெயிக்கும், பரிணாமத்தின்படி தான் வாழ வேண்டும். பரிணாமம் என்பது இயற்கை நோக்கம் என்ன? யோகத்துக்கும் யோகம்னா ஓங்குகன்னு அர்த்தம். ஓகம் 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 சொல்றோம் இல்லையா? அது வளர்க வளர்க தமிழ்ல சொல்றோம். ஆக தமிழ் என்பது வளர்க வளர்க வளர்கன்னா அது எங்கிருந்து தொடங்குதுன்னா குழந்தையிலிருந்து தொடங்குது, பரிணாமத்திலிருந்து தொடங்குது. அப்ப பரிணாமத்தை தான் அடிப்படையாக கொண்டவங்க தமிழர்கள். அதனாலதான் ஜீரண நீரையும் நம்ம கையில வைக்கிறோம். இப்ப ஜீரண நீர் என்பது இயற்கையில் இருக்கிற ஒரு உறுப்பு, சரியா? எங்க ஜீரண நீருங்கிறது உறுப்பே கிடையாது, எங்க வேணாலும் ஜீரண நீர் இருக்கும்ட்டான். ஜீரண நீர் எங்க இருக்கிறான்? அந்த தூண்டல் வந்து எங்க வேணாலும் இருக்கும்ட்டான், எங்க வேணாலும் உடம்புக்குள்ள எங்க, அது அன்ஸ்டேபிள் தானே. என்னது அன்ஸ்டேபிள்? அப்போ அப்ப அந்த ஜீரண நீர்ன்றது அந்த செல்லுக்குள்ளேயும் செக்ரீட் ஆகுமா அப்படின்ற கேள்வி வருது. அதாவது ஒரு செல்லுக்குள்ளேயும் ஒரு பாக்டீரியாக்குள்ளேயும் அந்த ஜீரண நீர் செக்ரீட் ஆகுமா? இப்ப தனித்து விடப்பட்ட ஒரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்குள்ளேயும் அந்த ஜீரண நீர் இருக்கும் இல்லையா? இன்னொன்னு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் அடிப்படையில் அந்த ஜீரண நீருக்கு பேரே வைக்க முடியாதுங்கிற. ஏன்னா அது முழுமையான வேதிப்பொருளாகவும் இல்லை அப்படின்ட்டான். அதனால பேரே வைக்க முடியாது. அதனால அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு, அதுக்கு வந்து எதிராக எதுவும் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு வேதிப்பொருள் அப்படின்னா, ஒரு நோயின்னா அது ஒரு வேதிப்பொருள் கலந்துருக்கும், அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு எதிர் வேதிப்பொருள் கொடுப்பாங்க. ஆனால் இப்ப அந்த ஜீரண நீர் என்பது கெமிக்கலி இன்கம்ப்ளீட்டட் சப்ஸ்டன்ஸ்ங்கிறான். அதாவது கெமிக்கலி இன்கம்ப்ளீட்டட் சப்ஸ்டன்ஸ்னாவே அது வேதியியல் அடிப்படையில் முழுமை பெறாதது அப்படின்ட்டான். என்னது? அது வேதியியலாவும் தெரியலன்ட்டான். ஏன்னா வேதியியல ஒரு முழுமை இருக்கணும். பாண்டு, சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜோடிகளை கொடுப்பது, 2 ஜோடிகளை கொடுத்து சம்மந்தம் வச்சுக்கிறது, 1 ஜோடி கொடுத்து சம்மந்தம் வச்சுக்கிறது, 3 ஜோடியை கொடுத்து பேரை கொடுத்து சம்மந்தம் வச்சுக்கிறது. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீரண நீர் வரும் பொழுதே தங்கிட்டு இருக்கிற அந்த ஆர்பிட்ல அந்த எலக்ட்ரான், அந்த ஆர்பிட்னு சொல்ல முடியா, முதல் சுற்று, 2 சுற்று, 3 சுற்று, 4 சுற்று, 5, 6 வரைக்கும் போகுது. இது வரைக்கும் 4 வரைக்கும் தான் சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஆர்பிட்ல சுற்றுல ஒரு எலக்ட்ரான் குறைவாக இருக்கும், சோடி எலக்ட்ரான் குறைவாக இருக்கும். அப்படி சோடி எலக்ட்ரான் குறைவாக இருக்கிறது, அது பேர் மிஸ்ஸிங் எலக்ட்ரான், மிஸ்ஸிங் பேர். மிஸ்ஸிங் பேர்னா ஒன்று காணா போச்சு. என்னது? ஒன்று காணா போச்சு. அது என்ன பண்ணும்னா ரொம்ப கொடூர அரக்கனாக இருக்கும். ரெண்டாவது வந்து எப்படி தெரியுங்களா, அதுக்கு வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பவுமே நெகட்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், சரியா? நெகட்டிவ்ங்கிறது பயங்கரமான எதிராற்றல்னு பேர், அப்படி வச்சுக்கலாம். அப்போ வந்து அது என்ன பண்ணுதுன்னா, அந்த பாசிட்டிவாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற செல் இருக்கு இல்லையா, உயிர் செல் இருக்கிறத போய் திருட ஆரம்பிக்குது, அடிச்சு புடுங்குது. எப்படி? ஒரு கொலகாரம் போய் வெட்டி கையை காலை வெட்டி கட்டி கழுத்தில் இருக்கிறத புடுங்குற மாதிரி, அந்த மாதிரி இந்த ஜீரண நீர் வந்து அங்க புடுங்குறனால இது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டான். அதாவது அக்கோர்ஸ் நேச்சுரலி அப்படிங்கிறான். அது வந்து டிஎன்ஏ, அது மட்டும் இல்ல, உள்ளே இருக்கிற மரபணுவை அது வந்து சிதைத்து விடும். அது மட்டும் இல்ல, இப்ப டிஎன்ஏன்னு சொல்றோம் இல்லையா, அந்த டிஎன்ஏங்கிறது மரபணு, அதுதான் சேமிப்பகம்ங்கிறான். செய்தி சேமிப்பகம், செய்தி சேமிக்கிற அதுதான். அது ஒரு சிப்பு. அந்த சிப்புக்குள்ள என்ன இருக்குது, இவன் என்ன ஆவான், எப்படி போவாங்கிற செய்தியில அதுல இருக்கு. ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற செய்தி அதுல இருக்கு. அதை போய் இது அடிக்குது. எதை போய் அடிக்குது? இந்த ஜீரண நீர் அடிக்குது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, ஒரு பரிணாம அறிவியல்வாதி. அதனால நேரடியா பிரச்சனை குறிக்கிற இந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்த சொல்லுகிறார். குமார் வணக்கம். வணக்கம். நாம் என்ன சொல்றோம்னா, உணவை பத்தி பேசாம நேர பிரச்சனைக்குரிய இடமான இந்த ஜீரண நீரை நாம் எங்க பண்றோம்னா, நேர பரிணாமத்துக்கே போயிடுறேன். எங்க போயிடுறேன்? பரிணாமத்துக்கு போயிடுறான். நீங்க உணவு வேணும் வேண்டாம் பத்தி பேச்சே கிடையாது. எது என்ன, இந்த உணவு திங்கலான்னு சொல்றான், திங்க வேண்டாம்னு சொல்றான். சில மருத்துவர்கள் உணவு தின்னும்பான், சில மருத்துவர்கள் உணவு திங்க வேண்டாம்பா, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பிரச்சனை அது வரல. ஆனா நோயை தீர்க்க முடியாது. இப்ப அதுல குழம்பிட்டானுங்க, சாப்பிட்றதா வேண்டாமா. இப்ப இங்க நான் என்ன சொல்றேன்னா, சைவம் சாப்பிட்டானா அசைவம் சாப்பிட்டானா ரெண்டுமே எதை தூண்டும்? ஜீரண நீரை தூண்டும். அதாவது நோயை தூண்டு ஹெரிட்டரி, அந்த உள்ள இருக்க சேமிப்பு, அந்த டிஎன்ஏ இருக்கிற மரபணுல இருக்கிற
செய்திகளை அடித்து விடுகிறது, மரபணு அடித்து விடுகிறது. இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பல வகை நோய்களுக்கு காரணமாக காரணிகள். என்னது? காரணிகள். எல்லா நோய்களுக்கும் காரணிகளுக்கு இந்த ஜீரநீர் கெட்டு போகுது. ஜீரநீர் சுரந்துட்டா. அதனால திருவள்ளுவர் எங்கிட்ட 50 பைசாவும் இல்லை, எங்கிட்ட 50 பைசா 50 பைசாவும் இல்லை, 1 ரூபாயும் இல்லை என்று சொன்னால் எங்கிட்ட காசே இல்லைன்னு தான் அர்த்தம். எங்கிட்ட 50 ரூபாயும் இல்லை, 100 ரூபாயும் இல்லைன்னா எங்கிட்ட பணமே இல்லைன்னு தான் அர்த்தம். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இனி என்கிட்ட 70 ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா கணக்கு சொன்னா தப்பு இல்லையா? 50 ரூபாயும் இல்லை, 100 ரூபாயும் இல்லைன்னாவே எங்கிட்ட பணமே இல்லைன்னு அர்த்தம். எங்கிட்ட வந்து கொஞ்சமாவும் இல்லை, நிறையவும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இல்லைன்னு தான் அர்த்தம். சினிமால கதை சொல்லுவாங்க. சினிமால மேலேயும் பேசாம கீழேயும் பேச நடுத்தரமா பேசுமா, அது வேற. இங்க உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க. இங்க வந்து உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில வந்து இந்த உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில உயிர் பாதுகாப்பா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒண்ணுன்னு சொல்லணும், அல்லது சைபர்னு சொல்லணும். ஒண்ணுன்னு சொல்லு, அல்லது பூஜ்ஜியம்னு சொல்லு. என்னது? இந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப உயிர் அதனால துணிஞ்சு வந்து உலகத்துல முதல் முறையாக நோயை குணப்படுத்தி காட்டியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வெங்கடேசன் தான். உலகத்தில் முதல் ஆள். உலகத்துல 2000 ஆண்டுக்கு அப்புறம் 2000 ஆண்டுக்கு அப்புறம் விளையாட்டு இல்லைங்கய்யா. இதுக்கெல்லாம் எத்தனை கோடி பரிசு கொடுத்தாலும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு வச்சுங்க, உண்மையாலுமே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர்கள் இது கிடைச்சதுன்னா, ஐயா 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற திருக்குறளையும் ஒரு 150 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த அர்னால்ட் டெக்கரைட்டையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு முடிவெடுத்து 93 கிலோ எடையை வந்து 5 மாசத்துல இன்னைக்கு போட்டிருக்கேன். 5 மாசத்துல அது 63 கிலோவா மாத்திருக்காருன்னு சாதாரண விஷயமா? அவருக்கு வந்து சக்கரை நோய் இருந்திருக்குது, மூட்டு வலி இருந்திருக்குது, பெயின் இருந்திருக்குது. சக்கரை நோய், மூட்டு வலி, பெயின், இதயம், பிரஷர் எல்லாம் இருந்திருக்குது. யாருக்கு? அதெல்லாம் எப்படி 5 மாசத்துல காணா போச்சே? ஏயா 5 வருஷமா 50 வருஷம். இப்ப இதய மாற்ற அறுவை சிகிச்சைங்கிறான், கணையத்தை மாத்திரைங்கிறான், கல்லெத்த மாத்திரைங்கிறான், நுரையில மாத்திரைங்கன்னா கொஞ்ச நாள் போன தலையவே மாத்திடுவானு. தலையவே மாத்தி விடுவான். ஆனா ஆரோக்கியத்தை மட்டும் தர முடியாது. எது தர முடியாது? ஆரோக்கியம் தர முடியாது. கெட்டு போனதுதான். என்ன இந்த மூளையை மட்டும் மாத்த முடியலைங்கிறான். அது என்னன்னு தெரியல. என்னது? மூளை எடுத்தான முடிஞ்சது. ஆனா அதுக்கும் முயற்சி பண்றாங்க. மூளை எடுத்து இன்னும் அடுத்த மூளை, அதாவது இவன் மூளை கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தனை எவனாச்சும் விபத்துல செத்தான்னு வச்சுக்கங்க, எதற்கு தலை அடிபடாம கீழே மட்டும் அடிபட்டதுன்னு வச்சுக்கங்க, இப்ப வந்து நெஞ்சில் அடிபட்டு செத்து போறோம்னு இருப்பான், தலை நசுங்கி சாகரன்னு விட்டுருங்க, நெஞ்சில் மற்ற இடத்துல அடிபட்டு சாகுறான் இல்லையா, அவன் தலை எடுத்துட்டு இவன் தலையில பொருத்தி பார்க்கலாம் முயற்சி நடக்குது. வச்சிருவான். அப்படிலாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டுங்க. இதெல்லாம் வந்து சாத்தியமாது. முதல்ல அதெல்லாம் வந்து ஒரு அறிவியல் சோதனையா இருந்தாலும் கூட நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. அது வந்து கற்பப்பையை கூட மாத்தி வச்சிருக்கிறாங்க, முயற்சி பண்ணிக்கிறாங்க. கற்பப்பையை மாற்ற முடியாது. இது யாரோ ஒருத்தர் சோதனைக்காக கற்பப்பையே எடுத்து மாத்தி வச்சிருக்கிறாங்க. கற்பப்பையவே மாத்துறது. என்னது? ஆமா, அப்படிலாம் பண்ணி பார்த்து சோதனைக்காக பண்ணி பார்த்து. அதே மாதிரி ஆணுடைய உறுப்பையும் பெண் உறுப்பும் செதைச்சு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற. இது வரைக்கும் மூளையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நரம்பு ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் கை வச்சா முடிஞ்சது கதைங்கிறான். அதனால அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறான். அன்னைக்கு ஒரு ஒரு எதை மாற்றலாம், எது மாற்ற முடியாதுன்னு ஒரு கட்டுரை அனுப்பிச்சிருக்கு பாருங்க. அதில் போய் கேட்டேன், சாட்சிபிள் கேட்டேன், எந்தெந்த உறுப்பை மாற்ற முடியும், எந்த உறுப்பை மாற்ற முடியாது, எது தேவை போட்டு ஒரு லிஸ்டே கொடுத்துட்டா. அதில் இதுக்கெல்லாம் போட்டிருக்கோம், படிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. அதுல பார்த்தது மூளை மாற்ற முடியாது, நாடமில்லா சுரப்பை மாற்ற முடியாது, அது மறுசீரமைப்பு பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? மறுசீரமைப்பு. ஆமா, இந்த கணையங்கல்ல நேத்து ஒரு ஏதோ கேள்வி கேட்டு நினைக்கிறேன், 0 எனர்ஜி ஆர் 0 ஸ்டேட்னு ஏதோ ஒண்ணு. ஆமா, அது பதில் சொல்லியாச்சே. அதெல்லாம் 0 தான் எனர்ஜி. அப்புறம் 2 காஸ்மிக் பத்தி பேசுறீங்க. இன்னொன்னு நம்ம உணவை பத்தி கேட்டிருந்தீங்க. உணவு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ருசியை பத்தி கேட்டிருந்தேன். உணவு சுவை, உணவுடைய தேடல் எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, இயற்கை நம்மளை ஏமாத்துவதற்கே சுவையை கொடுத்துருக்குதுங்க.
சுவை என்பது மனிதர் மட்டும்தான் பல வகை பிரிச்சு பார்க்கக்கூடியவன். உலகத்துல 6 சுவை உணவு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவன் மனுஷன்தான். 6 வகையான சுவையை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவன் மனுஷன்தான். அந்த சுவையை வைத்துக் கொண்டுதான் இந்த சுவைக்கு உள்ள போயிட்டா அது போதைப் பொருளா மாறிடும். போதைப் பொருளா மாறி அவனை வந்து அடிமையாக்கிடும். அந்த 5 இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறான். உணவு பழக்கத்தை விட்டுருங்க, சுவை பழக்கத்துல மாறி உணவுங்கிறது இந்த புழு வந்து தொடங்குது. ஆனால் சுவை எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா 2 வகையான சுவை இருக்கு நமக்கு. அது நாக்கு வழியாக அறிகின்ற சுவை, மனம் வழியாக வருகிற சுவை 2 இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு கற்பனை பண்ணுவேன். இப்ப வந்து நான் ஒரு கற்பனை பண்றேன். கற்பனை பண்ணி ஒரு சுவையை சாப்பிட முடியும். நேரடி இப்ப நான் வந்து எனக்கு ஒரு ஒரு கற்பனையான ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பாக்குறேன். ஆஹா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. அது ஒரு அப்படி நல்லா இருக்கும், அப்படி சாப்பிட்டு நல்லா இருக்கும். அது கிடைக்கவே போறதில்லை. இருந்தாலும் அப்படி சாப்பிட்டு நல்லா இருக்கும், இப்படி சாப்பிட்டு நல்லா இருக்கும் நினைச்சிட்டு அப்படி தின்னுட்டு போயிடுறது. அது மனரீதியா திங்கிறது. இன்னொன்னு நேரடியா வாங்கி திங்கிறது. ஆனா மனம் கற்பனை பண்ற மாதிரில உடம்ப ஒரு மனிதன் செய்ய முடியாது. நான் கூட அப்படியே தேவரோக அது சொல்றாங்க, தேவரோகத்துல இருக்கிறவங்க அதை சாப்பிடுறாங்க, இப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னா அப்படியே கடையில கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. உட வெண்ணெய்னு போயிட்டே இருப்பான். அது வேற கற்பனை. அது மன ரீதியா சாப்பிட்றது. அதே மாதிரி மன ரீதியா ரசிக்கிறது ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா? மன ரீதியா ரசிப்பான். அதாவது தன்னோட முடியாததுல மன ரீதியா ரசிக்கிறதுக்கு, அதாவது நேரடியாக செய்முறை செஞ்சு காட்ட முடியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பல்லரிக்கிறது சமாச்சாரம், எத்தனையோ சொல்ல முடியாத சமாச்சாரம் எத்தனையோ இருக்கு. அது வந்து வெளியே சொல்ல முடியாம மனதில் ரசிச்சிட்டு இருக்கிறது. போலி படத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு. அதுதாங்கய்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மனதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேஸ்ட், அந்த கண்ணு முடியுது அந்த டேஸ்ட் நினைச்சோம் அப்படின்னா நிஜமாலே அந்த டேஸ்ட் நம்மளால வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனதுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படி சுவைச்சிட்டு அது என்னன்னா அப்படி சுவைச்சிட்டு போக வேண்டியது. என்ன பரிணாமம் எல்லாம் என்ன நடக்காது, எந்த பரிணாமமும் நடக்காது. அப்படி சுவைச்சிட்டு போக வேண்டியதான். அது அது எல்லா மன்னரும் நினைக்கிறாங்க. ஆனால் இங்க என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த வாய் சுவை தான் ரொம்ப ஆபத்தானது. வாய் சுவை தான் விஷமா மாறும். இந்த வாய் சுவை இருக்கே அது 5ஆம் அறிவுல வந்தது வாய் சுவை. அதுலதான் அவர் கேட்கிறாரு. ஆக இது வந்து இந்த வாய் சுவைக்கு அடிமை. இப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியம் அது சாகா நிலை, நாம விருப்பத்தில் சாகிற நிலை கொண்டு போய் நிறுத்துறது. அதனாலதான் நம்ம என்ன பண்ண எல்லாத்தையும் கடந்து போக சொல்றோம். நமக்கு தேவை சாகா நிலை, நோயற்ற வாழ்வு. என்னது? விரும்பு வரை சாகா நிலை. என்னது? அதனாலதான் இது வைரம்ங்கிற நானு. அதனாலதான் எல்லாத்தையும் தியாகம் பண்றோம். இன்னைக்கோட நாளைக்கோட இன்னைக்கு எலுமிச்சை பழத்துக்கு எங்கேயும் போகவே இல்லை. வீட்டிலே கொண்டு எதுவும் பண்ணவே இல்லை. வரட்டி தான் குடிச்சேன். அவ்வளவுதான். 4-5 வரட்டியை குடிச்சு பேசாம கொண்டு வகுப்படுத்திக்கிட்டே இருக்கிற, பேசிட்டே இருக்கிற. நடராஜ் தான் வந்தாரு, போட்டு விட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். டிரான்ஸ்பிளான்டர் பார்த்தேன். அதேங்கப்பா அமெரிக்கால பண்ற டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தா அப்படியே தலையே சுத்துது. அடேங்கப்பா என்னமா பண்றானுங்க, என்ன சாமி ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. இப்ப அது பார்த்துட்டு இருக்கிற அந்த அறுவை சிகிச்சையில பார்த்தா சும்மா சருன்னு கிழிச்சு எறிகிறானுங்க எல்லாமே. அவ்வளவு கொழுப்பு உள்ள அறுக்கிறது, அவ்வளவு கொழுப்பு. எத்தனை கருவிகள் மாட்டேங்க ஒரு மனிதனுக்கு கிழிச்சு எடுக்கிறதுக்குள்ள அத்தனை கருவிகள். சுத்தி 15 பேர் இருக்கிற, ஒருத்தன் கிழிக்கிற சுத்தி உதவியாளர் மட்டும் 15 பேர் இருக்கான். ஒரு மனுஷனை கிழிச்சு எடுக்கிறது. இப்ப எத்தனை பேர்த்து கிழிச்சு எடுக்கிறது? என்ன அத்தனை பேரு நோயாளி, அத்தனை பேர் நோயாளிங்கய்யா. 130 பேர் மனநோய்ங்கிறான் அமெரிக்காவில். அது காரணம் பெருங்குடலுக்கு. அது சொல்றான், அது பேர் ஆட்டோ இம்யூனிட்டி. என்னது ஆட்டோ இம்யூனிட்டி? இப்ப ஒரு புதிய நோய் பரவி ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர். ஆமா, என்னன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அது என்ன ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டரா? மூடிட்டு பா நீ மூட அங்க போடும். ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர். சரி, நாம திருப்பி வர்றோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த இப்ப பாத்தீங்கன்னா அந்த பேக்கரி ஐட்டம் தான் உலகத்துல அதிகமா பேக்கரி ஐட்டம் விற்கிறது அமெரிக்காவில தானே. அது விட்டு எல்லா நாடுகளும் போயிருது இல்லையா பேக்கரி ஐட்டம். அது பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை இயற்கையான பண்புல இருந்து மாறி நேரம் அங்க போயிட்டானுங்க. எங்க போயிட்டானுங்க? அந்த கொழுப்பு, பன்னி கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, இனிப்பு, இப்படி தின்னு 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 அந்த மூளைக்கு வந்து சந்தோஷம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறது. மூளைக்கு சந்தோஷம் ஏற்றி 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 கடைசியில் உடம்பு என்ன ஆகி போச்சு, நரம்பு தளர்ச்சி வந்து இறப்பையெல்லாம் கெட்டு போகுதுங்க. சிறுகுடல் பெருங்குடல் கெட்டு போன உடனே, பெருங்குடல் கெட்டு போன உடனே நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா எதுவுமே வேலை செய்யாது. பெருங்குடல் கெட்டு போச்சு, அது உணவு தின்னாலும் வேலை செய்யாது. உணவே எடுக்க முடியாது. அவ்வளவுதான். உணவு எடுத்தாலும் அது வேலை செய்யாது. ஆரம்பத்துல வந்து அந்த இனிப்பு தின்னு 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 அந்த மூளைக்கு ஒரு வகையான சந்தோஷம் கொடுத்து அப்படி பார்த்துட்டு இருந்தான். கடைசியில அந்த இறப்பைய பெருங்குடல் கெட்டு போனோம்னா
மருந்தும் வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாது. பெருங்குடல் கெட்டு போயிட்டா எதுவும் வேலை செய்யாது. நல்ல இந்த வேலை. ஆர்கன் ஐயா, இந்த சீஃப் ஆர்கன்னு சொல்றீங்களா, முக்கியமா இந்த நுரையீரல், ஹார்ட்டு, கிட்னி, இந்த மாதிரி இந்த 5 ஆர்கனு கெட்டாலும் ஆ, இந்த குடல் கடல்னா ஓட்டிக்குவான் போட்டிருக்கு. அப்ப குடல் கெட்டு போச்சுன்னா அதான் ஃபைனல். அப்போ ஆ, ஆ. இந்த பெருங்குடல் பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெருங்குடல் கெட்டு இப்ப அதுக்கு தான் விஷயத்துக்கு வரானுங்க. இப்ப விஞ்ஞானி என்ன பண்றாங்கன்னா, அப்ப பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா முடிச்சதுற கதைங்கிறான். ம். நல்ல வேலை. இதாலதான் அந்த ஆர்கன்லாம் கெட்டுட மாட்டிருக்குது, அந்த 5 அது ஆர்கன். அது கூட வளரக்கூடியது. நீங்க நீங்க கல்லீரல் இப்ப உயிரோட இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் கல்லீரை அறுத்து அவனுக்கு கொடுக்கலாம். யாரு கொடுக்கலாம்? உங்க சொந்தக்காரனை கொடுக்கலாம், நேரம் அம்மாவுக்கு கொடுக்கலாம், குழந்தைக்கு கொடுக்கலாம். அதுவும் வந்து உன்னுடைய ரத்த சொந்தத்துக்கு தான் கொடுக்கணும். வேற யாருக்கெல்லாம் கொடுத்தா பொருந்தாது. அது இப்ப நான் வந்து கேட்டேன், எங்க கல்லீரல் நல்லா இருக்குதுன்னா கொஞ்சம் அறுத்துக்கலாம். கல்லீரல் அறுத்துட்டு அது வளர்ந்துக்குதுங்கிறான். குடல் கெட்டு போச்சுன்னா அவ்வளவுதான். குடல் கெட்டு போச்சுன்னா ஏன்னா தொடர்ந்து அழுகிட்டே இருக்குது இல்லைங்கய்யா. இப்போ இங்கிருந்து கெட்டுத்தானே அங்க போகுது. இங்கிருந்து கெட்டாதானே அங்க போகுது. இங்கிருந்து இதே தொடர்ந்து கெட்டுக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதுவுமே வேலை செய்யாது. எல்லாருக்குமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். மெயின் சுவிட்ச் தான். சாக்கடையே இங்கதான் உருவாகுது. சாக்கடையே உணவு பாதை தானே. நல்ல ரத்தமே போகாதே. நல்ல ரத்தமே போகாது. எப்படி இருந்தாலும் ரத்தம் ஒண்ணும் சுதா, எப்படி பார்த்தாலும் ரத்தம் ஒண்ணு, ரத்தம் தேவைப்படுது. எதுவா இருந்தே சுத்த ரத்தம் இல்லைன்னா, எதுவா இருந்தே எதை வேணா நீ மாத்து. சுத்த ரத்தம் இல்லைன்னா அதான் ரத்தம் கரெக்டா இருந்தாக்கா குடலையும் கூட சரி பண்ணலாம். ஆனா ரத்தம் கெட்டு போனா குடலையும் சரி பண்ண முடியாது. அதனாலதான் இதை கண்டுபிடிச்சாரு வெங்கடேசன். வந்து சாதாரண ஆள் கிடையாது. கண்டுபிடிச்சு எழுதிட்டு போயிட்டாரு. ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவில் உள் தூய்மை செய்து ஒரே அடி அட்டிக்கிறாரு. எப்படித்தான் இப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. இப்ப அதை வந்துட்டானுங்க. குடலுக்கும் ரத்தத்துக்கும் பெருங்குடல் 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 பேரே பெருங்குடல்னே போட்டாரு. இப்ப பெருங்குடல் தான். இப்ப வெங்கடேசன் சொல்றதும் இப்ப நவீன விஞ்ஞானம் சொல்றது சரியா வருது. ரத்தத்தையும் பெருங்குடலையும். அடுத்தது என்ன சொல்லுவானுங்கன்னா, பிளட் பியூரிபிகேஷன் உணவினால் தான் ரத்தம் கெட்டு போகுதுன்னு நேரடி சொல்லிடுவானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் சொல்லிடுவானுங்க. தண்ணீரே அருந்துங்க சொல்லி ஆகும். கொஞ்ச நாள் சொல்லிடுவானுங்க. எல்லாம் நம்ம ஆராய்ச்சி படி நிரூபிச்சாதான் தண்ணீரை அருந்தணும். உணவினால் ரத்தம் கெட்டு போகுது, பெருங்குடல் கெட்டு போகுது. அதனால உணவு பழக்கத்தை தள்ளி போடுங்க. இந்த தண்ணீரை அருந்தி காய்கறி அருந்தி தண்ணி போடுங்கன்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா தான் உலகத்துக்கு தீர்வை தவிர மருந்து மாத்திரம் கொடுத்து யாரையும். ஏன்னா மக்களுடைய இனப்பெருக்கத்தை வேகத்து மருந்து மாத்திர மக்களுடைய இனப்பெருக்கத்தை வேகத்துக்கு, நோயினுடைய வேகத்துக்கு யாரு அங்க வர முடியாது. மருத்துவர்களுடைய பத்தாது. நோய் பெருகிட்டே போனா மருத்துவர்கள் நோய் பெருகிட்டே போனா எப்படிங்க? மருத்துவம் ஒண்ணும் பண்ண முடியாது, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள் தொகை பெருகிற வேகத்துக்கு மருத்துவர் வந்துருவாங்களா? இப்ப எல்லாரும் மருத்துவர் ஆகணும். மக்கள் தொகை பெருகிற வேகத்துக்கு யாரு வர முடியாது? அரசு ஊழியர் வர முடியாது. அப்படியே அறுவை சிகிச்சை பண்ணாலும் அவன் சரியாக இருக்கு 6 மாசம் ஆகுமே. இது அப்படி இல்லை, ஒண்ணுமே இல்லை. நம்மள 6 மாசத்துல நம்மளதுல எப்படின்னா சுத்தம் பண்ணப்ப 100 வருஷத்துக்கு ஒண்ணுமே இல்லையே. 100 வருஷத்துக்கு ஒண்ணுமே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு வரவனா ஐயா எல்லாருமே பெருங்குடலை கெடுத்துக்கிட்டு தான் வராங்கிறது தான் இதுல உறுதியாகி போச்சு. ஆமா, பெருங்குடலை கெடுத்துக்கிட்டு தான் அங்க ஓடுறான். பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா சின்ன வியாதியா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் குடலை கெடுத்து பெருங்குடலை கெடுத்துக்கிட்டு தான் அங்க ஓடுறான். அதனால அதான் அந்த நாத்தம் அடிக்கிற சாக்கடைனா வாய் நாற்றம், அந்த குடல் நாற்றம், மலர் நாற்றம், அந்த நாத்தம் அடிக்குது பாருங்க. அவ்வளவு கொடூர. அதாவது உலகத்திலே அருவருப்பான தொழில் வந்து மருத்துவ தொழில் தான். உலகத்திலேயே அருவருப்பான தொழில் மருத்துவ தொழில் தான். அந்த காலத்துல மருத்துவருக்குள்ள, அந்த காலத்துல 100 வருஷம் போனா மருத்துவர்னா உள்ள விட மாட்டாங்க. டாக்டர்னா உள்ள வரக்கூடாது, அருவருப்பானவன்னு சொல்லிடுவாங்க. அவன் மலைச்சலம் அல்றவன் கீரி, அவன் வந்து மலைச்சலம் அல்றவன் பிணமரு. அவனுக்கு பேரு பிணமருக்கிறவனே பேரு. அவனுக்கு பேரு மருத்துவனுக்கு. அந்த காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் வீட்டுக்கு வர விட மாட்டாங்க. அவன் அழுகல் உடையவன் தூய்மையற்றவன் அவனுக்கு சொல்லுவாங்க. என்னது? அழுகல் உடையவன் தூய்மையற்றவன் கேவலமானவன் அவனுக்கு பேரு. அருவருப்பானவன் பேரு என்னது? அருவருப்பானவங்க. படிக்கவே போக மாட்டாங்க. மருத்துவத்துக்கு படிக்கவே போக மாட்டாங்க. அந்த காலத்துல மருத்துவத்துக்கு படிக்கவே போக மாட்டாங்க. அது அருவருப்பானதுன்றவாங்க. என்னது?
அது நான் சொல்றது 70 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இப்ப நாம் திருப்பி வர்றோம். அப்ப நாம வந்து இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா பரிணாமத்தின்படி தான் நம்ம குணமாக்க முடியுமே தவிர, பரிணாமத்தின்படி தான் குணமாக்க முடியும். என்ன திருலோகச்சந்தர், பரிணாமத்தின் அடிப்படையில் குணமாக்க முடியும். அதாவது ஆமாங்கய்யா. புத்திரத்தை பரிணாமத்தில் குணமாக்க முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க முதல்ல நோயற்ற வாழ்வு, இதுவே வந்தாச்சு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நைட்ரஜன் அணுக்களை அது புரதமா மாத்திக்குது, ஆக்சிஜன் அணுக்களை ஆற்றலா மாத்திக்கிறது, காமா கதிரலை வந்து அழிவில்லாத சக்தியை மாற்றிக்குது. இப்படி எல்லாம் சொல்லிட்டே போகலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உடம்பு என்பது நடமாடும் நெபுலா மாதிரி மாறிடுது. நெபுலானா மிகப்பெரிய நட்சத்திரமா மாறிடுது, குட்டி நட்சத்திரம், அவ்வளவுதான். இது உயிர் உள்ள குட்டி நட்சத்திரம், இனப்பெருக்கம் செய்யக்கூடிய குட்டி நட்சத்திரம். என்னது பரிணாமத்துல மாறிடுது, மாறி தான் விரும்புவரை வாழ்கிறது. இது நட்சத்திரங்கள் எப்படி உண்டாக்குதோ தனக்கான சக்தி தானே தயாரிக்கிற மாதிரி நட்சத்திரம் தான் எல்லாத்தையும் உண்டாக்குதுங்கிறான். விண்மீன் தான் எல்லாத்தையும், விண்மீன் என்ன ஸ்டார் தான், வேற ஒன்றும் இல்லை, நட்சத்திரம். இப்ப சூரியன் தான், இந்த சூரியன் வந்து எல்லாத்தையும் உண்டாக்குதுங்க. அதே மாதிரி எல்லா விண்மீனும் எல்லாம் உண்டாக்கி அதனுடைய படைப்பு தான் மனிதன். நட்சத்திரனுடைய படைப்பு தான் மனிதன், ஒளியினுடைய படைப்பு தான் மனிதன். 7வது அறிவே போயிடுதியா, 8க்கு போயிடுதா, 7லயே நிக்குதா? 7ங்கிறது இப்ப நம்ம 7ல நடமாடிட்டு இருக்கிறோம். 8ங்கிறது முடிவு. அதான் நட்சத்திரமா போறது. ஆமா, அந்த அணுவா கிளம்பி அந்த அணுவா அந்த உயிரை விட்டுட்டு அணுவா மாறி நேர விண்வெளியிலயோ எங்கேயோ விண்வெளியில கலந்துட வேண்டியதுதான், அவ்வளவுதான். அது கடைசி 8 தான் கடைசி. 2வது வந்து அந்த போட்டான் வந்து விண்வெளி எங்கும் பரவிடும். நீங்க கடல்ல தண்ணியில உப்ப கலந்து என்ன ஆகும், ஏகமா பரவிடுது இல்லையா? அதேதான், அதே மாதிரி கரைஞ்சிடும், ஏகமா கலங்கிடும். அப்ப அதான் 7 வந்து பாஸ் பண்ணாதான் 8. 7 எங்க போய் 8 போறது? 7 முடிச்சா 8, 8ங்கிறது 7 முடிச்சா 8க்கு போயிட்டு அவ்வளவு, திரும்பி வர்றதெல்லாம் கிடையாது. 7ல பாஸ் ஆகணும். 7 பாஸ் ஆனா 8 தானா வந்துடும், அவ்வளவுதான். 8ங்கிறது முடியும். 7 முடிச்சுட்டே நம்ம இந்த சுவாசத்தை நிறுத்தி பழகினா அது 8க்கு போயிடும், அவ்வளவுதான், திரும்பி வராது. விண்வெளிக்கு போனதான் திரும்பி வரவே வராது. விண்வெளிக்கு போய் சேர்ந்துடும், விண்வெளி போய் கலந்துரும். விண்வெளியாட ஒளியோட கலந்துரும், ஒளி இருக்கு இல்லையா, அணுவோட கலந்துடும். நம்ம பண்றதெல்லாம் 7லயே தான் நிக்குது, 7லயே எட்டி பாருங்க. 7 தான் இப்ப 7ல தான் நாம இருக்கிறது இப்ப 7ல விவாதம். அதனாலதான் 7ல தான் இப்ப உடனே தேவையில்லாத பொழுது இப்ப நம்ம பொருள், காசு, பணம், பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் எதுக்கு, ஒண்ணுமே இல்லையே. இதெல்லாம் வந்து விளையாட்டு. இதெல்லாம் அவங்கள அறிவுள்ள 6 வரைக்கும் இந்த குழந்தை குட்டியெல்லாம் சொல்றபடி வளர்த்து விட்டு பாரு, நான் இன்னைக்கு கிளம்ப போறேன்னு சொல்லிடணும். நான் கிளம்ப போறேன், சுத்தம் பண்ண போறேன், நான் கிளம்ப போறேன். ஆமா, 7க்கு பிறகு சன்னியாசம் தான் இதெல்லாம். சன்னியாசங்கிறது 8. இப்ப பாரு, வானப்பிரசவம் உள்ள சுத்தம் பண்ண முடியாது சொல்லிடணும். பாரு, சுத்தம் பண்ணா முடிஞ்சு போச்சு, எப்ப வேணாலும் தியானத்துல உட்கார போறேன், நான் எப்படி இருந்தா உயிரை பிரிச்சுக்க போறேன், அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு வேணுங்கிறது செஞ்சாச்சு, அப்புறம் என்ன வேணுங்கிறது செஞ்சாச்சு. உங்களால் ஆக வேண்டியது என்ன? உலகத்தை என்ன கண்டுபிடிக்கிறதா இருந்தா கூட ஏதோ பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சியில பண்ணிட்டு இருக்கலாம். வேற என்ன இருக்குது உங்களுக்கு? கடைசம் பிள்ளைக்கு இருக்கிற ஒரு இருக்கிற முதல் பிள்ளைக்கு பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் இயற்கை சட்டம். இல்லைன்னா சமுதாயத்தை நிரூபிச்சு காட்டணும். இல்லாட்டினா அறிவியலுக்கு நிரூபிச்சு, இந்த மாதிரி இருக்கிறது அறிவியலுக்கு நிரூபிச்சு காட்டணும். அது வரைக்கும் இருக்கலாம். நீங்க எந்த ஒரு அறிவியல் மையத்தை நிரூபிச்சு காட்டலாம். அறிவியலுக்கு வந்து மெய்யறிவியல் இப்படிதான் சொல்லுது, உணவு குறைத்து கொள்ள முடியும். அதாவது உணவை குறைத்து கொள்ள முடியும், குறைத்து கொண்டு எந்த வகையான உணவு பஞ்சம் இல்லாம வாழலாம், இது இயற்கையாக இருக்கிறது. கண்டுபிடிப்பு தான் அவன் ஆராய்ச்சி. பரிணாமத்துல இப்ப என்ன சொல்றான்னா, பரிணாமத்துல இப்படி எல்லாம் இருக்குன்னு காட்டிட்டு போலாம் இல்ல, இது பரிணாமம் தானே. பத்தியமா பட்டினமே எதுவுமே கிடையாது. உணவு சரியா தவறன்னு சொல்லவே இல்லை, சுத்தம் தான். இங்க நோய் நல்லானா சரி, சுத்தம் தான். நோய் நல்லானா சரி. நீங்க மருத்துவம் என்ன சொல்றீங்க, நோய் நல்லாகணும். என்ன நோய் நல்லாகணும்?
நோய் வந்து 3 வகை நோய். உடல் சம்பந்தமான, மனம் சம்பந்தமான, ஆன்மா சம்பந்தமான. இந்த 3மே சுத்தமாகணும். உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். ம். 100ஆம் பக்கம் அப்படிதான் சொல்றாரு. அதனால தான் சொல்றேன். இது 7ஆம் அறிவு தான் இது. 7ஆம் அறிவு தான் இது. 7ஆம் அறிவு ஐயா தான். ஒரு சந்தேகங்க ஐயா இந்த இடத்துல. ஆ. இப்ப பிறவி பிணி அப்படின்றது பசியா இல்லாட்டி பிறவியே பிணியா அப்படின்ற கேள்வி எனக்கு வந்தது இன்னைக்கு காலையில யோகத்தை அது பத்தி யோசிக்கும் பொழுது. ஆமா 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 ரெண்டும் பிறவி ஒண்ணு. பிணி ஆ, ஆ. பிறவி பிணின்றது பிறவியே பிணியா இல்லாட்டி பிறவி ம். பிணி வந்து பசியா அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கு என்ன பதிலா இருக்குங்கய்யா? ஆமா. எல்லாமே பிறவி பணிங்கிறது பசிதான். முதல்ல பசிதான். அதாவது உணராம செய்யறது. நாம வந்து என்னன்னா உணராம செய்யுது. நம்ம இங்க போய் சேரக்கூடாதுன்னு செய்யறது இந்த பசிங்கிற பிணிதான். நம்ம இங்க போய் சேரவே கூடாது. அதாவது இது என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா முட்டுக்கட்டை போட்டு நிக்குது. எது இந்த எது நிக்குது? இந்த முட்டுக்கடை போட்டு நிக்குது. எது இந்த பசியும் ருசியும் முட்டுக்கடை போட்டு நீ ஒழுங்கா போய் சேர்றதை நிறுத்தாம இது ஒழுங்கா போய் சேர்றதை நிறுத்துறதா இந்த இந்த பிரச்சனையே. நம்ம வந்து இவரை வெட்டுறா அப்படிங்கிறோம். இவரை வெட்டுட்டோம்னா அந்த எல்லாம் போய் சேர்ந்துரும். இங்க பிரச்சனையே இந்த இப்பதான் பசிங்க. நம்ம புரிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆ பிறவி பிணி ஆகிய பசியில இருந்து நம்ம விலகி நின்னோம் அப்படின்னா, அந்த இது பிறவி அப்படின்ற பிணியில இருந்தே வெளியே வந்துடலாம். ஆ பிறப்பெடுக்கிறதுல இருந்தே வெளியே வந்துடலாம். ஆ அதுதான் பிறப்பு கான்செப்ட். அந்த பிறப்புல இருந்து எடுக்கிறது. நீ போய் அங்க போய் சேர்ந்துற. எங்க போய் சேர்ந்துடுற? அந்த அந்த உயர்ந்த அதிர்வெண் சாதாரண அதிர்வெண் இல்ல, பயங்கர அதிர்வெண். ரொம்ப சந்தோஷத்துல போகிறப்போ அந்த அதிர்வெண் எக்கச்சக்கமா இருக்கும். அந்த அதிர்வெண்ண போறப்ப நேரம் எங்க போய் சேரணும் சேர்ந்துடும். நீ சோகத்துல போனீங்கன்னா சோகத்துக்கு அதிர்வெண் ரொம்ப குறைவே, கீழ் நின்னுக்கும். அவ்வளவுதான். கீழ் நின்னுக்கும். இப்ப அது காற்று மண்டலத்துல கீழ் நின்னுக்கு. அது ஈர்ப்பு விசையில நின்னுக்கும். இது ஈர்ப்பு விசையை தாண்டி அங்க போயிடும். ஹை ஸ்பீடுங்க இது. சாதாரண விஷயம்ல. இது இப்ப வந்து சொல்றானுங்களே போட்டான். இது மைண்ட் போட்டான் ஒண்ணு இருக்கு. மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மனோ சக்தின்னு ஒண்ணு இருக்குது. 3வது சக்தி அது. 2 சக்தி, ஈர்ப்பு விசை, விலகு விசை. அதுக்கப்புறம் மனம்ங்கிற ஒரு விசை இருக்குது. அந்த மன விசை தான் இது காரணமே. அது எங்க இருக்குது? ஆகாயபுரம் பரவி நிக்குது. ஈர்ப்பு விசை எங்க இருக்குது? பரவி நிக்குது. விளைவு விசை எங்க இருக்குது? அதுவும் பரவி நிக்குது. மனம் எங்க இருக்குது? அது பரவி நிக்குது. அவ்வளவுதான். எல்லாமே இந்த இந்த விண்வெளியில தான் எல்லாமே இருக்கு. எல்லாமே விண்வெளிக்குள்ளதான். நாமளே விண்வெளியில தானே இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா எல்லாமே அணுவினுடைய தொகுப்பு தான். அணுவினுடைய தொகுப்பு. அவ்வளவுதான். ஒரு புள்ளியிலிருந்து தோன்றும் வரும். ஒரு புள்ளியிலிருந்து தோன்றும் வரும். அப்ப அதெல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு கூட மிகப்பெரிய ஒரு அண்டவியல் ஆராய்ச்சியாளர் வந்து மரணம் எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான ஆராய்ச்சியாளர். அண்டவியல இந்தியாவின் மிக சிறந்த ஆராய்ச்சியாளர். அவர் பேரு ஜெயந்த் நர்லிக்கர்னு பேரு. அண்டவியலை பத்தி ஆராய்ச்சி பண்ணார். அஸ்ட்ரோபிசிக்ஸ் பெரிய சயின்டிஸ்ட். இந்தியாவுடைய பெரிய சயின்டிஸ்ட். கேம்பிரிட்ஜில் படித்தவர். அவர் வந்து ஜெயந்த் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். ஆக அந்த ஆனா ஒண்ணு இதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க பாருங்க. அண்டம் பிண்டம் ஒண்ணுன்னு சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு தெரியுமா அது? இது வரைக்கும் யாருமே சொல்லது இல்லைங்க ஐயா. விண்வெளியும் மனிதன் ஒண்ணுன்னு சொல்றது சாதாரண விஷயமா? இது வரைக்கும் யாரும் சொல்லாது. அதைத்தான் நம்ம நிரூபிச்சாகணும். அதைத்தான் நம்ம அங்க நகுப்புத்துறோம். இயலை அனுப்புறது அதுக்கு தான். அந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சுட்டு கடைசியில தியரி கொடுக்கணும். வெங்கடேசன் தியரி அப்படியே கொடுத்து அப்படியே அடிக்கணும். அடிச்சு நிரூபிச்சு காட்டணும். ஆக எப்படி ஸ்டாருக்கு யாரும் சோறு போடுறது இல்லையா, நமக்கு சோறு தேவையில்லைன்ற வேண்டியதுதான். ஆமா, ஏற்கனவே நாசால ஸ்டடி பண்ணிட்டான் இல்லையா? நாசால ஸ்டடி பண்ணிட்டானே. லோயஸ்ட் கடவுள உடம்பு இயங்குதுன்னு சொல்லிட்டானே இல்லையா? லோயஸ்ட் கடல்ல உடம்பு இயங்குறதுக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. லோயஸ்ட்ங்கிறது மினிமைஸ்டு. அது என்ன கணக்கே கிடையாது. அதெல்லாம் எவ்வளவு வேணா லோயஸ்ட் பண்ணலாம். அது லிக்விட் டயட் போட்டீங்கன்னா அது ஒண்ணுமே. லிக்விட் டயட்டுங்கிற அது வந்து லோயஸ்ட் மினிமைஸ்டு என்ன வேணா சொல்லலாம். அது மொத்தத்துல வெள்ளைக்கார மாட்டிக்கிட்டான். நாம வந்து பரிணாமத்தை நம்ம உணவுல கை வைக்கல, பரிணாமத்துல தான் கை வைக்கிறோம். நமக்கு உணவு எனக்கு இது வந்து ஒருத்தன் கொடுக்காம போக, ஒருத்தர் ஒரு பக்கம் விலையும் விளையாம போகும். இதுதான் உயிரா? என்ன இட்லி தான் உயிரை காப்பாத்துதான்னு கேட்கறேன். என்னடா முண்டங்களா? டேய், இப்படி ஒரு முண்டங்கள் நான் பார்த்ததே இல்லைங்க. இப்படி முண்டங்களா இருப்பானுங்களா தெரியுது. நம்மளதான் முண்டம்னா எல்லாரும் இந்த தத்துவம் பேசாம முண்டமனா தான் இருப்பானு தெரியுது. என்ன இப்படி ஒரு முண்டமா இருப்பானுங்க? ஏன்டா உணவுக்கும் உயிருக்கு என்னடா சம்பந்தம்?
இப்படி ஒரு கேனையனுக்கு இருப்பான்னு நான் பார்க்கவே இல்லை. நம்ம தான் முட்டாள்னா இது தத்துவத்தை எழுதுறான் பாருங்க 2000 ஏண்டா அப்படின்னா வெள்ளக்காரன் அறிவு கட்ட மாட்டான். அப்புறம் சித்தர்களுடைய கொள்கை காலத்தால் வென்றிருக்கு, நல்லா முடிச்சுக்கணும். காலத்தால் அழியாத, ஏன் திருக்குறள் அழிய மாட்டேங்குன்னா காலத்தால் வென்று நிற்கிறது, அதான் விஷயமே. ஏன் திருமந்திரம் நிக்குதுன்னா காலத்தால் வென்று நிக்குது. தப்பிச்சு வந்துருச்சு பாருங்களேன், தப்பிச்சு வந்துருச்சே. திருமந்திரம் இல்லைன்னா திருமந்திரம், திருக்குறள், பதஞ்சலி இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாதே. பெரும்பாலும் தமிழ் நூல் நமக்கு ஆதாரம். பதஞ்சலி பேருக்கு தான் வச்சுக்கிறோம். பதஞ்சலி வந்து அந்த அது சரியா சொல்றாரான்னு பாத்துக்கிறது தான் பதஞ்சலி. ஏன்னா பதஞ்சலி தத்துவம் வந்து சமஸ்கிருதத்தில் யாருக்கும் தெரியாது. நல்ல வேளை அது வந்து ஆங்கிலத்துல மொழி போச்சு. அது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தம் காட்டி அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு இவர் படிச்சிருக்காரு. வெங்கடேசன் படிக்கல, நமக்கு இதுவும் தெரியாது. நமக்கு ஆதாரம் வந்தாச்சு. அதனால ஒண்ணு இது பரிணாமவியல் ஆதாரம். அதனாலதான் நம்ம பரிணாமத்தை அடிப்படையா வச்சுக்கணும். எல்லாரும் பரிணாமம் ஒத்துக்குவாங்க. மேற்கு நாடு கிழக்கு நாடு பரிணாமத்தை ஒத்துக்குது இல்லையா? நீங்க எப்ப நீங்க மரபணு ஆராய்ச்சி பண்றீங்களோ, எப்ப நீங்க எப்ப எலிய ஆராய்ச்சி பண்றீங்களோ, எலி குரங்கு ஆராய்ச்சி பண்றீங்களோ, என்ன எதுக்காக ஆராய்ச்சி பண்றீங்க நீங்க? அதனுடைய தொடர்ச்சின்னு தானே நினைக்கிறீங்க. எந்த மதவாதியும் ஊசி வேண்டான்னு சொல்றானான்னு கேட்கறேன். எந்த மதவாதியும் ஊசிக்கு போட்டு செக் பண்ற ஊசி எனக்கு போடாத, நீ வந்து பண்ணி இதயத்தை எனக்கு வேண்டாம், ரத்தம் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்றானுங்க. ஒன்றும் சொல்ற மாதிரியே இல்லை. அதெல்லாம் தூக்கி மனுஷனுக்கு பொருத்த முடியுமான்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அதெல்லாம் எந்த மதவாதி வேண்டான்னு சொல்றது இல்லையே. உறுப்பு தானவே பண்ண ஆரம்பிச்சுட்டான்ல, எந்த மதவாதி எதிர்க்கிறது இல்லையே. உறுப்பவே மாத்திரான்ல, உறுப்பவே மாத்திரம். இப்ப ஜான் போப்பு இப்ப செத்து போன ஜான் போப்பு வைத்தியம் பண்ணாரே இல்லையா? அவரு இப்ப இல்லைங்க உங்களுக்கு இதயத்தை மாத்தினா சரியா போன்னு சொன்னா சரின்னு இருப்பாரு. அப்புறம் என்ன உங்க கடவுள் என்னடாச்சு? அப்புறம் கேட்கலாமே இல்லையா, உங்களுக்கு இதயம் கொஞ்சம் சரியில்லை, ஒரு பொம்பளை இதயம் மாட்டிக்கலாம், ரைட் இருந்தா சரிண்ணா. வயதெல்லாம் அது என்ன சொல்றான், உறுப்பு தானம் கூட இள வயசுல தான் பண்ணணுங்கிறான். 50-60 வேலை செய்யாதுங்கிறான் அவனுடைய அடிப்படையில். அதனால வந்து உறுப்பு தானம் கொடுக்கறது கூட அந்த இளைஞர்களுக்கு தான் கொடுக்க சொல்றான். 90 வயசு கிழவனுக்கெல்லாம் சூட் ஆகாது. என்னது? அப்ப நீங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் குறுக்கு வழிதான். 30 வயசு 20 வயசு குறுக்கு, அதுவும் பார்த்துட்டேன். 60 என்ன சொல்றேன்னா, இந்த உறுப்பு தானம் பண்றதா இருந்தா கூட உறுப்பு தானம் பண்ணி குறைஞ்ச வச்சா அவன் 20 ஆண்டு உயிர் வாழ்றவனா இருக்கணும். அப்படின்னா பார்த்தா 30 வயசு பையனுக்கு தான் கொடுக்க முடியும். நீ 60 வயசு கிழவனுக்கு கொடுத்தீங்கன்னா அது எந்த பிரயோஜனமே இல்லை. என்னது? அது எந்த உறுப்பா இருந்தாலும் சரி. ஆமா, கிட்னி தானம் பண்றாங்க, 2 கிட்னி இருக்கு, 1 கிட்னி குடுக்கறேன்றாங்க. அது ஃபேமஸ் ஆனது இப்ப கிட்னி தானே. ஐயோ ஃபேமஸான அது ஒரு வியாபாரமே ஆக்கிட்டாங்க. சட்னி, இட்லி சட்னி மாதிரி, இட்லிக்கு சட்னி மாதிரி. இவங்கிட்ட கொடுத்தோம்னா அந்த கிட்னியும் கெடுத்து விடுவான். அது இல்ல, அதுக்குள்ள விதியே இருக்குது. அதுக்குள்ள விதி இருக்குதுங்க. ஏன் எல்லாரும் எல்லாத்துக்கும் பொறுத்த முடியும்? எனக்கு அதுல விதி இருக்கு. அந்த தானத்தினுடைய விதி இருக்குது. அதனுடைய தான விதின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அவன் வந்து நீ தானம் பண்றீங்க, தானம் பண்ணும் பொழுது அந்த பெருகன்ற வந்து ஒரு 20 வருஷமாவது உயிரோடு வாழணும், ஒரு 15 வருஷமா இருக்கணும். அவனுக்கு போய் 90 வயசுக்கு அவன் நாளைக்கு சாகப்படும் எதுக்கடா பண்ற அப்படிலாம் வருது. அதனால வந்து மினிமம் 65 வயசு கீழே இருக்கணும். 60 வயசு கீழே இருக்கவனுக்கு தான். வேலை செய்யாது மட்டும். அது போக நீங்க எங்க பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா அவ்வளவுதான், ரத்தம் கெட்டு நீங்க என்ன பண்ணாலும் ரத்தம் கெட்டு போனா அவ்வளவுதான். ஐயா அவன் சொல்ல மாட்டான், சொல்ல தெரியாது, அவன் சொல்லவும் கூடாது. அவன் வெள்ளைக்காரர்கள் சொல்லக்கூடாது, அறிவியலா நிரூபிக்காத வரைக்கும் வெள்ளைக்காரனுக்கு தெரியாது, வெள்ளைக்காரனுக்கு தெரியாது தெரியாது தெரியாது, அவ்வளவுதான். சொல்லவும் முடியாது. அவன் ரத்தம் கெட்டு போச்சுன்னா எல்லாம் கெட்டு போகுப்பேன். பெருங்குடல் கெட்டு, அதையும் சொல்லணும். ரத்தம் கெட்டு போய் பெருங்குடல் கெட்டு போனா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லணும். சொல்ல மாட்டாங்க. ரத்தம் எப்படி கெடுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? சொல்ல தெரியாது. ஆகாரத்துல தாங்க கெட்டு போகுது. அதான் ஆகாரத்துல உடம்பு கெட்டு போகுது. அதைத்தான் நீங்க சொல்றீங்க. பிளட் டெஸ்டா தான் சொல்லுது. ரத்த சோதனை என்ன பண்ணுது? சாப்பிட்டுட்டு வாங்குறான், எதையே தின்னுட்டு வாங்குறான், தின்னுட்டு வரும்பொழுது ரத்தம் கெட்டு போயிருக்குது, திங்காம இருக்கு, ரத்தம் சுத்தமா இருக்குது. இதுதான் அடிப்படையே. இதுதான் அங்கேயே அவனுக்கு தெரியுது. சாப்பிடாத வந்ததுமே நல்லா இருக்குது, அப்படி சாப்பிட்டு வந்ததும் கெட்டு போச்சுங்கிறான். அப்பவே ரிசல்ட் வந்துடுது.
அப்ப அப்ப யார் சொல்லணும்? அந்த மருத்துவர் சொல்ல பாருப்ப, நீங்க திங்காம இருந்தங்காட்டி ரத்தம் கெடாம இருந்திருக்குது. திருட்டு வந்து ரத்தம் கெட்டு இருக்குது. அதுவே அப்படி டைரக்டா யாரும் பேசுறது இல்லை. நாம தான் புரிஞ்சுக்கணும் அதையே. ஆ. பின்ன எதுக்கு ரத்தத்தை எதுக்கு சாப்பிட்டு வா சாப்பிடவான்னு எதுக்கு சொல்றீங்க? ஆ. எதுக்கு வெறும் வயிற்றுல 12 மணி நேரம் கழிச்சு எதுக்கு சொல்றீங்க? அதேங்கப்பா அவனும் தெளிவாத்தான் இருக்கிறான். ரத்தம் கெடாம இருக்குது. அப்ப உடனே சரி வேணுங்கிறது தின்றான். போய் ஃபுல் கட்டுக்கா திங்க சொல்லிட்டாங்க இல்லையே, உடனே படற புடிச்சிருவான். என்னது ஆமா. இவன் தான் பறக்கிறானே திங்கிறதுக்கு. அங்கேயே ரிசல்ட் தெரியுது. தின்னதும் நோய் வருதுன்னு தெரியுது. இவனுக்கு முண்டா அறிவு இல்லாதனால தெரியல. இல்லை தின்னுட்டு வந்ததும் ரத்தம் மாறி போச்சு. நம்ம என்ன பண்றோம்னு அவனுக்கு அறிவு இருக்கணும். அதனால நீங்க தின்பதனால் ரத்தம் கெட்டு போகுதுன்னு நேரடியா மருத்துவர் சொல்லணும். சொல்றாரு பாரு, நீ தின்னுட்டு வந்ததும் ஏறி போச்சு சுகருங்கிறாங்க. இவன் கேட்கணும் இல்ல. அப்ப என்னங்க, இப்ப தின்ன உடனே ஏறுதுன்னா ஆமா திங்காம விடு, திங்கறத குறைச்சிக்கணும் சொல்லணும். நீ திங்கறத குறைச்சிக்கணும் சொல்லணுமா இல்லையா? திங்கல்னா செத்துருவாங்கிறான். அப்ப தின்னதை குறைச்சிக்கோன்னு சொல்லணும். ரெண்டாவது இன்னொரு உயிர் பொழைக்கிற அளவுக்கு தின்னுங்க. எங்க இந்த நாட்டுல சொல்றானா உணவு குறைச்சிட்டுவான்னு சொல்றானா? சொல்ல மாட்டானே. அதாவது இப்ப நம்ம சாப்பிட்டு வளர்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல ஒரு கான்டெக்ட் இருக்கு. நீ சாப்பிடுற வளர்ந்துகிட்டே போற, அதனால நீ சாப்பிட்டாதான் வளர முடியும் அப்படின்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆமா, அந்த வளர்ச்சி வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் நின்னு போயிடுது. அப்ப ஏன் சாப்பிடணும் அப்படின்ற அந்த கேள்வி வரணும் இல்லையா? இப்ப லாஜிக்கலாவே இப்ப இந்த பொம்மை படத்துல எல்லாம் காட்டுறாங்க பாருங்க, அந்த கீரையை சாப்பிடும், அந்த பாப்பாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே போகும், அப்படியே பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். அது கற்பனைக்கு நல்லா இருக்கு. பாப்பாய் வந்து கீரை சாப்பிடும், அப்படியே பெருசாகிட்டே போகும். அந்த பொம்மை படத்துல சின்ன வயசுல பாத்துருக்கேன். அது வந்து எவ்வளவு தூரம் சாப்பிடுதோ அவ்வளவு தூரம் வளருது. அப்போ ஆனா இப்ப நம்ம வளரலையே. மேக்சிமம் ஒரு ஹைட், மேக்சிமம் ஒரு வெயிட், அதுக்கப்புறம் போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உடல் எடையை கூடிட்டே ஒரு 400-500 கிலோ எல்லாம் போயிருக்காங்க. அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஜீரண நீர் சுரந்துகிட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்களால உடம்பு அசைக்க கூட முடியல. அது குண்டாதான் போயிட்டு இருக்கு, பெருத்துதான் போயிட்டு இருக்கு. அதனால எந்த அறிவும் வளர போறது கிடையாது. வளர்த்தி வளரல, வெர்டிகலா வரல, ஹொரிசாண்டலா வரலாம், வெர்டிகலா வளரவே இல்லையே. அதுதான் அங்க பிரச்சனையே. அதனாலதான் இங்க கேள்வி கேட்காம விட்டுட்டோம் அப்படின்றதான் நமக்கு தெரியுது. வேற எதுவுமே இல்ல. அறிவுனா அப்ப கேள்வி கேட்கணும் இல்லையா? அப்ப அந்த அறிவை தூண்டாம இருக்கிறதுனால வந்த பிரச்சனை தான். அப்ப கரெக்டான கேள்விகள், ரைட் கொஸ்டின் இப்ப கேட்கல, அவ்வளவுதான். இப்ப நம்ம கரெக்டான கேள்விகள் கேட்கணும். அப்ப எங்க கேட்கணும்னா ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கணும். நீங்க கேட்கறீங்கல்ல, ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கணும். அப்பா அம்மாட்ட கேள்வி கேட்கணும். அப்பா அம்மாட்ட கேள்வி கேட்கணும். நியாயமான அறிவு சார்ந்த கேள்வி கேட்கணும். அப்பா அம்மா சொல்றது கடமைப்பட்டவங்களா இருக்கணும். நானே வளர்றது இல்லை, எனக்கு உணவு, நானே வளர்றது இல்லை, எனக்கு எதுக்கு உணவுன்னு கேட்கணும். கேட்கலாம், ஆனா பதில் இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும் இல்லையா? அதுதான் பாயிண்ட் இல்ல. இப்போ அப்ப நீ வெளியே போய் கேட்கணும். வெளியே போய் கேட்கணும். விஷயம் அதான் போயிட்டு இருக்கு. இதுதான் அடிப்படை. அதனால வந்து நீ நாம கவலைப்பட தேவையில்லை. என்ன இப்ப பேசுனதை ஃபுல்லா ஒரு வாட்டி மறுபடியும் நான் போட்டு கேட்கணும். இப்ப பேசணும் இல்லையா ஐயா? இப்ப நீங்க பேசுனீங்களா இவ்வளவு நேரம், இந்த 40 நிமிஷம், இத முழுக்க இன்னொரு வாட்டி போட்டு நான் கேட்கணும். அப்பதான் நீங்க நிறைய பேசிட்டீங்க. கட மழை திறந்த வெள்ளம் போல கட நிறைய பேசியாச்சு. நிறைய கேள்விகள் இல்ல நிறைய தத்துவங்கள் பேசியாச்சு. கட நிறைய தத்துவங்கள் பேசியாச்சு. இப்ப போய் மறுபடியும் அதை போட்டு கேட்கணும் பொறுமையா. முழுக்க மனம் சம்பந்தப்பட்டது, சாதாரண விஷயம் இல்ல. மனம் சம்பந்தப்பட்டது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் எங்க யோசிக்கிறத வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த பெண்டமிக் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பெண்டமிக் இப்ப யாரு இந்த நீர் மருத்துவத்தை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு இப்ப இந்த பெண்டமிக் பத்தியோ எந்த எண்டமிக் பத்தியோ எதை பத்தியுமே கவலையே பட தேவையில்லை. இப்ப அதுதான் எனக்கு புரியுது. நடந்து போடலாம். நம்ம போட தேவையில்ல, நம்ம போட தேவையில்ல, எதுவும் போட தேவையில்ல. நான் போடுறதே இல்ல. நீங்க 2 பக்கத்துக்கு நடுவான ஒரு பொது கேட்ட போட்டாச்சு. 2 பக்கத்துக்கு நடுவான ஒரு பொது வழி. அந்த இந்த பக்கம் இருந்து வர முடியாது, இந்த பக்கம் இருந்து வர முடியாது, 2 பேரும் வர முடியாது. ஒரு நடுவுல ஒரு வழி, 4-5 வழி இருந்தா கூட சொல்லலாம். இது வந்து ஒரு வழி போட்டாச்சு. இடது பக்கம் இருந்து வர முடியாது, வலது பக்கம் இருந்து வர முடியாது, வெளியிருந்து உள்ள வர முடியாது, உள்ள இருந்து வெளியே போக முடியாது. அதுதான் இயற்கை கொடுத்த நமக்கு காப்பு.
இது 7ஆம் அறிவு கொடுத்த காப்பு. மீண்டும் நம்ம இதை பத்தி பேசுவோம், சரிங்களா? காலையில நேரத்துல. எங்க காலையில சரிங்க. வரலையா எடுத்துறது? காலையில எங்க வேலையா? ம் ஆமாங்க, காலையில வேலை. நாளைக்கு நைட் ஷிஃப்ட் தான். நாளைக்கு காலையில ஃப்ரீயா இருப்பேன். நாளைக்கு வரங்க, காலையில வரேன். வாங்க பேசுவோம். அந்த குமார் எங்கே வந்தாரு போயிட்டாருன்னு தெரியுதா? குமார் மேபி அவருக்கு அந்த போயிட்டாரு. அவைலபிளா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா அவர் எங்க நடந்துட்டு இருப்பாரு. ஆமா அவருக்கு நடக்கிற நேரம் நினைக்கிறேன். அவருக்கு கிட்டத்தட்ட மணி 1 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு அவருக்கு 3 மணி நேரம் வித்தியாசம். மணி 5 இருக்கான். 4:30 4:45 இருக்கும். சரி, சந்திப்போம்.